முக்கியமா தங்கத்தெல்லாம் வாங்கக்கூடாதான். கன்ஃபார்ம் வந்து முருகர் கோயில்ல தான் ஜோஜு குட்டிக்கு வந்து ஏன் தன்விகான் அப்படின்னு பேர் வச்சோம்னா, சோறு ஒன்று வெந்திருக்கு, ஒன்று வேகாம இருக்கு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். கொஞ்சம் காலையிலேயே பிஸியான வேலை போயிட்டு இருக்கு. இப்படி சோறு விட்டா போதும், இந்த பக்கம் அப்படியே பொங்கி பொங்கி வந்துடுது. அதை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பொங்காம இப்படி உள்ள தள்ளிடணும். அவர் யார் சொல்றாரு? நாட்டுல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடா? அப்புறமேட்டுக்கு எண்ணெய் விலை அதிகமாயிடும்ல. வெளிநாட்டுக்குலாம் போக கூடாதா? யாராவது வாங்காம இருப்பாங்களா? ஒரு கல்யாணமே பண்றாங்க, யாரும் வெளிநாட்டுக்கு போக கூடாதான், எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதான், கேஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதான் அப்படின்னு PM ஆர்டர். முக்கியமா தங்கத்தெல்லாம் வாங்கக்கூடாதான். ஏன்னா கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு இருக்கனால எல்லாம் கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. PM சார் சொல்றார். ஸோ அதன்படி நாட்டு மக்கள் நடந்துக்கிட்டா எல்லாம் வேலை திரும்ப குறைஞ்சிரும். இப்போதைக்கு விற்கிற வேலைக்கு கேஸ் வாங்க முடியாது, தங்கம் வாங்க முடியாது, எதுவும் வாங்க முடியாது. ஒரு நாள் நிலை மாறும், அப்போ பார்க்கலாம். உள்ள வேற பார்க்க மாதிரி இருக்கு. சரி, தொடர்ந்து இணைப்பில் ஒரு குழப்பமா இருக்கு. எந்திரிச்சா வேவலியான்னு வச்சு நல்லா குளிக்கணும் டானிக்க. இது வந்து ஜோஜோக்கு வந்து பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் போனப்போ சத்து டானிக் கொடுக்க சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க, இல்லை. அதனால சத்து டானிக் இப்போ தான் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் வாங்கினோம். எவ்வளோ? இது வந்து 400 IUML. இது வந்து அப்படின்னா குழந்தைக்கு ஓகேவா. இதுலேயே 800 IUML இருக்குது. அந்த அளவு எடுத்தோம்னா 0.5 ml. இது 400 IU இருக்கனால நம்ம ஜோஜோக்கு வந்து 1 ml வைக்கிறோம். நானே என் வீடியோ பார்த்து தான் எவ்வளோ வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். சாப்பிட்றேங்க. இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா, ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் கொடுக்கலாமா? எப்போ வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னா ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம். குளிச்சுட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொன்னாங்க டாக்டர். எதனால் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு பின்னாடி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து வாமிட்டிங் பண்ணும் பேபி, அதனால் ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். எங்கள் மம்மி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. யாருன்னு சொல்லவா? எங்கள் மம்மி வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கல்யாணங்கிற இன்னைக்கு வந்து பந்தக்கால் நட்டாங்க, ஓகேவா. அதுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருப்பாங்களாட்டுக்கு பொண்ணு. எங்கள் அம்மா ஒரு பேர் மறந்து விட்டாங்க. தன்விகாங்கிற பேர் திடீர்னு ஞாபகம் இல்லையா. அதனால எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு நாங்களாம் சிரிச்சுட்டு இருந்தோமா. எங்கள் அத்தை, என்ன இவ வராத சொல்லு, ஒவ்வொரு எழுத்தா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தன்விகா அப்படின்னு. சரி, நேற்று வந்து ஜோஜோவோட பேருக்கு தன்விகாங்கிற பேருக்கு வந்து பொருள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்படியோ ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம். தன்விகாவுக்கு வந்து ஜோஜு குட்டிக்கு வந்து ஏன் தன்விகான் அப்படின்னு பேர் வச்சோம்னா, நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க. அது இல்லாமல் எங்கள் அத்தையும் இந்த பேர் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி ஓகே தன்விகாங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ், அந்த பேரோட பொருள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட். தன்விகான்னு பேர்னா அழகானவள், தூய்மையானவள், தெய்வீக மிக்க குழந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இது 3ல் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தூய்மையானவளுக்கு தன்விகா தான் பேர் வைக்கிறோம். ஏன்னா அவர் கொஞ்சம் க்ளீனிங் OCD பிரச்சனை இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமாக இருக்கணும், எப்பயுமே ஒரு பொருள்னால் எடுத்த இடத்துல வைக்கணும், கசாமுசான்னு இருக்கக்கூடாது. பொண்ணுக்கும் வந்து தூய்மையானவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேருக்கு இருக்கவும் லாக் பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணிட்டாரு. அது ஜோஜோக்குமே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. என்னன்னா அவங்க யூரின் விட்டால் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, அடுத்த துணி அதை மாற்றி விடுற நேரம் வரைக்குமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த பேர் மேட்ச் ஆகுது. ஒரு காட் கிஃப்டட் அப்படி
பேரே லாக் பண்ணிட்டோம். அத்தை இன்னொரு பேர் சொன்னாங்கல்ல, ரூபஸ்ரீ அதெல்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலை. தன்விகா அப்படிங்கிற பேர் தான் செட் ஆச்சு. தன்விகா ஏன் வந்து இத்தனை நாள் லேட் ஆயிடுச்சுன்னா, லேட் பண்ணுக்கோசரம்லாம் இல்லை. எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முருகர் வந்து ஸ்பெஷல். முக்கியமாக எனக்கு மாசமாக இருக்கும் போதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே முருகர் வந்து ஸ்பெஷலாக இருக்கனால கன்ஃபார்ம் வந்து முருகர் கோயிலில் தான் பேர் சொல்லணும், கன்ஃபார்ம் வந்து முருகர் கோயிலில் தான் பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் பாப்பாக்கு அர்ச்சனை கொடுத்து லாக் பண்ணியாச்சு அந்த ஐயர் மலையில். இப்போ வந்து முருகர்கிட்ட பாப்பாவை காமிச்சிட்டு என்னை பார்த்த மாதிரி பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்ப போகிறோம், சொல்ல போனால் அவ்வளோதான், கிளம்புறோம். இப்போதான் வந்தோம், சாமி கும்பிட்டோம், வந்த வேலையை முடித்தோம், ஜோஜோ பேர் சொல்லியாச்சு, கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டோம். சிவன் கோயிலா நாளைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வந்து ஜோஜோவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறோம். ஓகே, இன்னைக்கு பேர் சொல்லியிருப்பேன், தெளிவாக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தெரில கோயிலில் இருந்து அந்த சவுண்டில் கேட்டுச்சா என்னன்னு. பட் கோயிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ஹாப்பி. நிறைய பேரை பார்த்தேன், அது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பியோடைய ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மாலை. இப்பயே சொல்கிறேன், ஜோஜு குட்டி இப்பயே சொல்கிறேன், ஜோஜு குட்டி என்கிற பெண் குழந்தையோட பேர் தன்விகா. தன்விகா வண்டி வருது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்தேன் ஒரு 1/2 hour, ஒரு 2 hours 3 hours கிட்ட தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு முடிச்சு பார்த்தா குண்டு பழுப்பு இந்த வாரம் வந்துடுச்சே. சரி, ஓகே, ஈவினிங் ஆனாவே வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு, அந்த மாதிரி நல்லா தான் போச்சு, ஹாப்பியாக போச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருந்தால் டாட்டா பாய் பாய். ஒன்றும் இல்லை, தூக்க கலக்கும், கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு, நத்திங் பட். நேற்றே சொல்லியிருப்பேன், பார்த்துட்டிங்களா? போயிட்டு வருவா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். டாட்டா பாய் பாய்.